திரு ஜீவ சகாப்தன், இப்போ திமுக கூட்டணி அதீத பலத்தோட இருக்கு, அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றியை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புறாரா, அல்லது எதிர்கட்சிகளை குறைச்சு மதிப்பிடுறாரா? இல்லை, குறைத்து மதிப்பிடலை. இப்போ இந்த திமுக ஆட்சியை நம்ம எப்படி பார்க்கணும்னா, கலைஞர் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சியை விட பல்வேறு விஷயங்களில் வேறுபட்டது இந்த இது கான்செப்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் காலத்தில் கிடைத்து வந்த சில பகுதிகள், சில சமுதாயத்தினுடைய வாக்குகள் இந்த முறை ஸ்டாலினுக்கு கிடச்சிச்சு. இந்த திமுக ஆட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய பலமாக நான் அதை தொடர்ச்சியாக பார்க்குறேன். ஏடிஎம்கே ஓட் பேங்க் என்று நம்புகின்ற சில சமூகங்கள், அது மேற்கு மண்டலமாக இருந்தாலும் சரி, வட தமிழகமாக இருந்தாலும், தெற்க இருந்தாலும், அந்த சமூகங்கள் இந்த 2021க்கு பிறகு, அந்த தேர்தலை நான் சொல்லலை, அந்த தேர்தலுக்கு பிறகு இவர்கள் அவர்களை பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள், கணிசமாக அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பெண்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு கணிசமாக வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய பலம். அப்புறம் இந்த முதல் முறை வாக்களிக்கக்கூடிய நபர்களில் பல நபர்கள், அதாவது இந்த விஜய் ரசிகர்கள், அந்த மாதிரி ஒரு படிப்பு, முன்னேற்றம், பொருளாதார இந்த சிந்தனை இல்லாத அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை தள்ளி வச்சுருவோம். படிக்கணும் நினச்சி அந்த மாதிரியான விஷயங்களை இந்த நலத்திட்டங்கள் மூலமாகவே இந்த கவர்மெண்ட்டோட தொடர்புடைய ஐடியாலஜிக்கலாக இல்லை, கட்சியாக இல்லை, குடும்ப பரம்பரையாக கிடையாது திமுகவுங்க. ஆனால் இந்த நலத்திட்டங்களின் மூலமாக மட்டும் டைரெக்டாக முதலமைச்சரோட கனெக்ட் ஆகிறது, இந்த கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீம்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகிற இந்த கான்செப்ட் இந்த ஆட்சி தொடங்கினதுலேருந்தே ரொம்ப தெளிவாக நடக்குது. சார் ஒரு அழகான விஷயம் சொன்னாங்க. மேற்கு மண்டலத்தில் திமுக வீக்காக இருக்கிற பகுதி, கலைஞர் அதை கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் கொடுத்து ஈக்குவல் பண்ணுவாங்க. நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், கோயம்புத்தூர்லாம் எம்பி தொகுதியில் திமுக பெரும்பாலும் நிற்காது. கூட்டணி கட்சியான காங்கிரஸோ சிபிஎம்மோ கொடுத்துருவாங்க. திருப்பூர் இந்த மாதிரி மேற்கு மண்டலத்தில். ஏன் மதுரையிலேயே திமுக நின்று ஜெயிச்சது அழகிரி மட்டும்தான். திமுக பெரும்பாலும் மதுரை எம்பியில் சிபிஎம் கொடுத்துருவாங்க. ஏஜிஎஸ் ராம்பாபு, காங்கிரஸ் ஏஜிஎஸ் ராம்பாபு, மோகன், இப்போ சு வெங்கடேசன். அது தெளிவாக பண்ணுவாங்க. மேற்கு மண்டலம் மட்டும் இல்லை, எப்போவுமே தனக்கு வலு குறைவாக இருக்கிற இடத்துல கூட்டணி கட்சி கொடுப்பாங்க. இந்த முறை முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணியிருக்கிறது அது என்ன, மேற்கு மண்டலம்னா திமுக எப்பயும் வீக்காக தான் இருக்கணுமா, மதுரைனா எம்பினா கூட்டணி கட்சிக்கே இருக்கணுமா அப்படின்னு பார்க்காம கட்சியை பலப்படுத்துவோம். பலவீனமாக இருக்கிறதுல கூட்டணி கட்சி கொடுக்கறதுல நம்ம இடத்தையே பலப்படுத்துவோங்க. அந்த நம்பிக்கை எந்த பேசிஸ்ல வந்திருக்குன்னு கேட்குறேன். இல்லை, இவங்க அதை ஒரு இதாகவே செய்கிறாங்க. நலத்திட்டங்கள் இந்த கான்செப்ட் மூலம். அதை தான் நான் சொன்னேன். எம்ஜிஆர் ஓட் பேங்க், உங்களுக்கு ஜெயலலிதா ஓட் பேங்க், பெண்களுடைய ஓட் பேங்க், இதெல்லாம் ஏடிஎம்கேனுடைய வாக்குகள் கணிசமாக இந்த முறை அவங்க வேறு மாதிரி இருந்திருக்கிறாங்க. கட்சியா நாங்க திமுக எந்த அளவுக்கு அதை நோக்கி பணியாற்றுதோ அதே அளவுக்கு அதிமுகவும் பணியாற்றுவாங்க தானே. இப்போ திமுகவுக்கு இருக்கிற அந்த கட்சி கட்டமைப்பு, அந்த பூத் ஏஜென்ட்ஸ், அதே மாதிரியான கட்டமைப்பு அதிமுகவுக்கும் இருக்குதானே. அவங்களும் அதே மாதிரி எண்ணிக்கை அசைன் பண்ணி செய்வாங்க தானே. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த திராவிட கட்சியில் ரெண்டுமே அந்த இறங்கி வேலை பார்ப்பது இருக்குல்ல, அது ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. அந்த வடிவேலு ஜோக்கில் இந்த வட்ட செயலாளர்னு ஒரு கான்செப்டை காமெடியாக காமிச்சிருப்பாங்க. வட்ட செயலாளருங்கிறது ரெண்டு கட்சியினுடைய அடித்தளம். அது திமுக அதிமுக மட்டும்தான் வட்ட செயலாளருங்கிற கான்செப்டே இருக்கும். எல்லா கட்சிக்கும் வட்ட செயலாளர்னா ரொம்ப ஹைப்பர் லோக்கல் பதவி. அது திமுக அதிமுக மட்டும்தான் அது பெரும்பாலும் இருக்கும். ஸோ அதிமுகவும் அது பண்ணுவாங்க. அதிமுக குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் அவர்கள் கட்சிகளுக்கிடையே நடந்த அந்த உரசல் பிரிவு பாஜக தன்மையில் இருப்பதால் இப்போ எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு பாஜகவுடன் இருக்கிறதுனால, எஸ்ஐஆர் ஆதரிக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுக்கு போனதுனால இறங்கி திமுக காரங்க வேலை பார்த்த மாதிரி அவங்களால வேலை பார்க்க முடியல. இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் யாரை தொடர்பு கொள்கிறாங்க, ஏதாவது பிரச்சனைனா மக்கள் யாரை தொடர்பு கொள்கிறாங்கன்னா, பாஜக பக்கத்தில் இருக்க அதிமுகவை விட பாஜக கொண்டு வந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இருக்கும்னு சொல்லக்கூடிய திமுகவை அது பண்ணுறாங்க. அந்த எஸ்ஐஆர் மூலமாக நீங்கள் திமுக ஓட்ட தூக்கு, முஸ்லீம் ஓட்ட தூக்கு, கிறிஸ்டின் ஓட்ட தூக்கலாம் நீங்கள் பிளான் பண்ணீங்க. ஆனால் தூக்க அவங்க எதுவாக இருந்தாலும் நம்ம இறங்கி பார்த்துக்கலாம், என்ன வேணும்னு சொல்லுங்க, ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கலான்னு முழுக்க திமுகவினுடைய அந்தந்த வட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அந்தந்த பகுதி ஆட்கள் இறங்கி செய்வதன் மூலமாக எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது மூலமாகவே திமுக இன்னும் மக்களை அதிகமாக நெருங்கிருச்சு. பாஜகவோட கூட்டணியில இருக்கிறது அதிமுக களப்பணியாற்றுவதையும் தடுக்குதுங்கிறீங்க. நிச்சயமா. குறிப்பா எஸ்ஐஆர் இது 100க்கு 100 விழுக்காடு. சென்னையிலேயே அதுதான் 100க்கு 100 விழுக்காடு. எஸ்ஐஆர் அந்த ஓட்டு சேர்ப்பு நீக்கத்தில் முழுமையான நம்பிக்கையை திமுகவுடைய களப்பணி பெற்றுச்சு. அதாவது ஐடியாலஜி கான்செப்ட்லாம் விடுங்க. அவங்க இப்போ இந்த திமுகவுக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு ஓட்டு போட போகிற அந்த புதிதான ஆட்கள் யாரும் இந்த திராவிட இயக்க ஐடியாலஜி உடையவங்க நான் சொல்லலை, ஆன்டி பிஜேபின்னு கூட நான் சொல்லலை. ஆனால் களத்தில் நிற்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அது மூலமாகவே வந்திருக்கு. இதுவரையும் டிஎம்கேக்கு கிடையாது. அந்த ஓட் பேங்க் புது ஓட் பேங்க். எம்ஜிஆருடைய ஓட் பேங்க், ஜெயலலிதாவுக்கு வந்த ஓட் பேங்க், பெண்களுடைய ஓட் பேங்க் டிஎம்கேக்கு இந்த அளவுக்கு கணிசமாக வந்தது இல்லைல்ல. ஆல்ரெடி கணிசமா வந்துருச்சு அப்படின்னா அந்த 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இது ஏன் இப்ப கொடுக்கப்பட்டது? அப்போ இன்னமும் அந்த வங்கி இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்ற அந்த எண்ணமா? இல்லை அவங்க நான் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற அந்த நம்பிக்கையை இது பண்ணுங்கிற. அதாவது
அவர் ஒவ்வொரு திட்டமும் 2 விஷயம். இந்த அரசு உங்களை கைவிடாது, அப்புறம் பாஜக டெல்லி தமிழர்களுக்கு எதிரானது, இது 2ஐயும் சேர்த்தே அவங்க பதிவு செய்யறாங்க. அந்த இடத்துல தான் இன்னைக்கு அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாருல்ல, மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம், எதிரிகளுக்கு வந்து ஷாக் கொடுக்குறோம் அப்படின்னு. எந்த அடிப்படையில் அதை சொல்றாரு? தேர்தல் பணியை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் பீகாரில் எங்கே தேர்தல் நடந்தாலும் பாஜக பணம் கொடுக்குற இடத்துல இருந்தால் பாஜக ஜெயிக்கணும்னு நினச்சாங்கன்னா தேர்தல் விதின்னு ஒன்று கிடையாது. அப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப வருந்தத்தக்க வேதனைத்தக்க ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டு நம்ம எல்லாருமே வேதனை தரக்கூடிய விஷயமாக தான் அது நடக்குது. ஆனால் பிற மாநிலம் மம்தா பானர்ஜியும் ஸ்டாலினும் பினராயி விஜயும் இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி தேர்தல் ஆணையம் நடக்குங்கிறது தெரியும். அவர் தான் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாரு, எப்படினாலும் இந்த திட்டத்தை, இந்த பண உதவித்தொகையை நிறுத்துவதற்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்கனாங்க. இப்போ அதுக்கு எதிர்த்து நாங்கள் வழக்கு போட போகிறோம் தானே வலதுசாரிகள் பிஜேபிகள் அவங்களாம் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கவலைப்படாதீங்க, அடுத்த மாதத்துலேருந்து நிறுத்துற மாதிரி பண்ணால் கூட நான் இதை முன்கூட்டியே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி தான் செய்கிறாங்க. அதனால் இது வந்து புதுசாக இப்போ பீகாரில் வந்து உங்களுக்கு தேர்தல் விதிமுறைகள் இது எல்லாத்தையும் காற்றில் பறக்க விட்டு உடனே 10,000ங்கிறாங்க. இப்போ அதை திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி 2 திராவிட அரசும் பண்ணதில்லை. குறிப்பாக திமுக இதுவரையும் நலத்திட்டங்களில் சொன்னதை சொன்ன மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை காரணம் காட்டி கூட நிற்க வேணாம், நான் முழுக்க உங்களுக்கு நான் செய்கிறேன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த 1000 ரூபாய்ங்கிறத அவங்க ரொம்ப கொள்கை ரீதியாக பார்க்குறாங்க. அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைங்கிற அந்த வார்த்தையாக இருக்கட்டும், அந்த விஷயத்தையாக இருக்கட்டும், இது பெண்களுக்கு இதுகாரும் அவங்க உழைப்புக்கு கிடைக்காத ஒரு தொகையாக இது இருந்தது. சமூகத்தில் ஒரு ஆணின் பங்களிப்புக்கு மறைமுகமாக தோன்றா எழுவாயாக பெண்களுடைய உழைப்பு இருந்தது. சமைச்சு தரலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போறதுல இருந்து பல்வேறு விஷயங்கள். அந்த ஆண் இவ்வளவு சிறப்பாக செயல்படுறதுக்கு இப்படி நிறைய பெண்கள் அக்காவா, ஹஸ்பண்டா, அப்பா, ஒய்ஃபா, இப்படி ஏதோ ஒரு வகையில இருந்தாங்க. அதற்கான தொகையை தரேன், அது சமூகத்துக்கு அவங்க அடிக்கிற பங்களிப்புக்கான இது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்து என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். பெண்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற கான்செப்டை மெயின்டைன் ஆகிறத நான் விரும்புறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்க சூழல்ல இது அவங்களை ஊக்குவிக்குங்கிற கான்செப்ட்ல நம்ம அதை ஆதரிக்கிறோம். ஓகே, திரு புதுக்கோட்டை சீனிவாசன், இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்லாததையும் செஞ்சு கெத்தோட இந்த தேர்தலை நாங்க அணுகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பேசுறாரு. ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். அதை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தலை அதிமுக களம் காணும் அப்படின்னு அதிமுக தலைவர்கள் சொல்றாங்க. இப்போ அதை கவுண்டர் பண்ற மாதிரி முதலமைச்சரோட கருத்து இருக்கா? அப்ப அதிமுக அதை எப்படி எதிர்கொள்ள போகுது? 22ல இருந்து 25 வரையும் கோடையும் வந்தது, கொடுமையும் வந்தது. அப்போ அதெல்லாம் வந்து தேர்தலுக்காக இந்த தேர்தல் மேகம் சூழ்ந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவசரமா பண்ற இது ஒரு பேஜ் ஒர்க் அப்படிதான் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா அன்றைக்கு நண்பர் ஜீவசகாப்தன் சொன்ன மாதிரி முதல்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் 185 தொகுதிகளில் நேரடியாக மக்களை சந்திச்சார். அதற்கு பிறகு வாக்குச்சாவடி முகவர்கள் பணியும் அதிமுக தான் முதன்மையாக தொடங்கினாங்க. எஸ்ஐஆர் பணியில முழுக்க அதிமுக கிளை செயலாளர்கள் வரையும் இருந்து மக்களோடு இணைந்து பணியாற்றினாங்க. அதனால திமுக எப்படி கள்ளத்தனமாக வாக்குகளை சேர்த்து வைத்ததோ அதெல்லாம் விடுபட்டது வந்து அதிமுகவுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா இப்ப உண்மையான வாக்காளர்கள் எஸ்ஐஆர் மூலம் கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிந்துணர்வு தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப நீங்க அதாவது முதலமைச்சர் பேசுற பேச்சு வந்து அதீத கற்பனைன்னு தான் மக்கள் பாக்குறாங்க. நீங்க வந்து சொத்து வரியிலிருந்து அத்தனை பால் விலையிலிருந்து எல்லா விலைவாசியையும் மக்கள் தலையில ஏத்தி வச்சுட்டு அந்த பாவத்தை வந்து நீங்க இந்த 5000 ரூபாய் மூலம்